ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 21 வெள்ளிக்கிழமை ஆனி மாத பௌர்ணமி தினம். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஆனி மாதம் பௌர்ணமி இந்த வருடம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. நிறைந்த சுபிஷமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியோட ஆசையும் அருளும் கிடைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை, ஒரு பரிகார முறை தான் பார்க்க போறோம். ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள் நிறைந்த நாளாக கருதப்படுது. அன்னைக்கு பௌர்ணமி முழு நிலவா காட்சியளிக்கும். இந்த நல்ல நாள்ல எல்லா விதமான சுப காரியங்களையும் நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். ஆனி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்றதால அது கூடுதல் சிறப்பு. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப உகந்த நாள். ஜூன் 21ஆம் தேதி காலையில 7:45 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி ஜூன் 22 சனிக்கிழமை காலையில 7:20 வரைக்கும் இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமை காலையில 7:40 இருந்து அன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு பௌர்ணமி இருக்கிறதால இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை, பரிகார முறையை நீங்க எப்போ வேணா செய்யலாம். அதுவும் குறிப்பா மாலை நேரத்துல ஒரு 6 மணிக்கு மேல உங்க வீட்டுல செய்யறது கூடுதல் சிறப்பு. நாம சிறப்பா வாழ்றதுக்கு கண்டிப்பான முறையில பணம் அப்படிங்கிறது தேவைப்படும். அப்படிப்பட்ட பணத்தை பெறுவதற்கு பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் அல்லும் பகலும் உழைச்சு கூட பணத்தை சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது வீண் விரயமாயிடும். உழைப்புக்கேற்ற பண வரவை அவங்களால பெற முடியாது. இப்படி பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீக்கணும், கடன் பிரச்சனை காணாம போனோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க ஆனி பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில செய்யலாம். ஒருவேளை அன்னைக்கு நீங்க செய்ய தவற பட்சத்துல புதன்கிழமையிலையும் செய்யலாம். அதுவும் தப்பு கிடையாது. இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. யாரு வேணாலும் செய்யலாம். முடிஞ்சா வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஹோரையில செய்யுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தமான பழுப்பு இல்லாத ஒரு வெற்றிலை ஒன்று பார்த்து எடுத்துக்கோங்க. அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலைய சாதாரணமான தண்ணியில கழுவாம மஞ்சள் கலந்த தண்ணீர்ல சுத்தமா கழுவி ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சள் தூளை போடணும். அடுத்ததா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை கற்பூரம் சிறிதளவு எடுத்து நுணுக்கி அந்த மஞ்சள் தூளோட சேர்த்துக்கோங்க. இது குழைக்கிற அளவுக்கு பன்னீரை சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு கிண்ணத்துல மஞ்சள் தூள் போட்டு சிறிதளவு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு அதுல பன்னீரை கலந்து சாந்து மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட வலது கை மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதுல அந்த மஞ்சளை தொட்டு வெற்றிலை ஒன்று சுத்தப்படுத்தி வச்சிருக்கீங்களே, அதுல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையணும். ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியா பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. பண வரவை எல்லா பக்கமும் வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு இருக்கு. இந்த ஒரு சின்னத்தை வெற்றிலையில வரைஞ்சி 5 ரூபாய் நாணயத்தை அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு நடுவில் வைக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட 2 கையிலையும் அதை வச்சுக்கிட்டு பணவரவு அதிகரிக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், வீண் விரயம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி மனதார வழிபடணும். இப்படி வழிபட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வெற்றிலையில வச்சிருக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்க வீட்டோட பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க. இந்த வெற்றிலைய வீட்டோட நிலைவாசல் படியில ஒரு கயிறை போட்டு கட்டிடுங்க. இந்த வெற்றிலை எப்ப காயுதோ அப்ப அதை எடுத்து கால்பட இடத்துல விட்டா போதும். அது வரைக்கும் அந்த வெற்றிலை உங்க வீட்டோட நிலைவாசல் படியிலேயே அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தோட இருக்கட்டும். இப்படி செய்யறது மூலயமா நம்மளோட வீட்டுக்கு பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம பண்ணுவோம். ஒரு வாரமோ வெள்ளிக்கிழமையில கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அந்த வெள்ளிக்கிழமையை நீங்க ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது கூடுதல் சிறப்பு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.